வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கிட்டத்தட்ட முடிய போது நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அதில் நேற்றுக்கு ஒரு கார் டாஸ்க்கு, அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் கூட கடைசி டாஸ்க்கு கார் டாஸ்க்கு. அதில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் தமிழ்நாடு பேசிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த கார் டாஸ்க் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல நடந்துச்சு. இதில் கூட ஸ்னேகன் அண்ட் சுஜாவன் 2 பேருமே 24 ஹவர்ஸ் கிட்டக்க இருந்திருப்பாங்க. அது வந்து யாருமே தள்ளி விட்டு அப்போ அந்த ஒரு கான்செப்டே இல்லை. யார் ஒன்னாலும் ஸ்டாமினா இருக்கோ, யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கோ நீ நில்லு, அதான் அதோட காரோட கான்செப்டா இருந்துச்சு. அதே கார் டாஸ்க்கை பிக் பாஸ் திரும்பி சீசன் 9ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி யாருக்கு ஸ்டாமினா இருக்கோ, யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த தள்ளி விடுற கான்செப்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் இப்படி அலோவ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நம்ம ரியாக்ஷனை பார்த்தாச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கார் டாஸ்க்கு அந்த காரை கார்டன் ஏரியாவில் வச்சுட்டாங்க. ஓகேவா? அப்போ எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஏறி தங்களுக்கான இடத்த தேர்வு செஞ்சுட்டாங்க. பின் வரிசையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடில் பார்வதி, கமருதீன், விக்ரம், சாண்ட்ரா எல்லாம் உட்காந்துருக்கப்ப உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கார் டாஸ்கில் நம்ம விக்ரம் வந்து ஏண்டா இந்த ஒரு டஞ்சனான நெருக்கடியான இடத்துல கூட ரொமான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப சாண்ட்ரா உள்ள வந்துட்டாங்க. சாண்ட்ரா வந்து கமருதீனை பார்த்து அவர் சில வார்த்தைகள் சொல்ல முடியாது அப்படி ஷேர் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஸ்கேம்ரா அந்த மாதிரி. அது வந்து ஆக்சுவலா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் ஆடியன்ஸ் அவ்வளவு தூரம் கஷ்டத்துல உட்காந்துருக்காங்க கண்டஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது அந்த கார்ல போய் இப்படி பேசிட்டு இருக்கும்போது யாரா இருந்தாலும் ஜென்ரலா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்துருக்கும், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்படி ஆரம்பிக்கும் போது இவர் வேணே ட்ரிகர் பண்ற மாதிரி ஸ்கேம்ரா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி இவங்க பேச்சுவார்த்தை ரொம்ப அதிகமா போய் காதுல விழுகாதபடி வாடி போடிலாம் சொல்லி. அது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கமருதீன் வந்து யாரை பார்த்தாலும் வாடி போடின்றது எடுத்துருப்புல. அதாவது இத்தனை நாள் வந்து அவங்கள பார்த்து அக்கா அக்கான்னு கூப்பிடுறது, இந்த ஒரு சின்ன ஒரு டாஸ்க்ல ஒரு சின்ன பிரச்சனை இல்லை டக்குன்னு வாடி போடின்றாரு. அண்ட் நிறைய வார்த்தை சொல்ல முடியாத வார்த்தை தான் சொன்னாரு. இல்ல இப்ப உங்க ஷோவை ஒரு உலகமே பாக்குதுன்னு தெரியுது. அப்படி அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும், அந்த ரொம்ப கேட்க முடியாத அளவு முகம் சுளிக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை காலால் எட்டி வச்சு வெளியில் தள்ளிடுறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி விக்ரம் வந்து வெளியில ஏறிடுவாரு. அந்த கார் டாஸ்க் விட்டு வெளியேறி எனக்கு காலில் வந்து தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வெளியேறிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. சாண்ட்ரா கீழே விழுந்தோடனே அடிபட்டுருச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. மெடிக்கல் கான்டாக்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை, எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீட்டுக்குள்ள இருக்கவங்க அந்த சாண்ட்ரா கீழே விழுந்தோடனே சபரி, கானா, வினோத் எல்லாம் உடனே போயிட்டாங்க. அதுல ஒரு பெண்கள் கூட போவே இல்லை. ஆச்சரியம். விழுந்ததே ஒருத்தங்க தான், ஒரு லேடி தான் விழுந்தாங்க. பட் அது ஹெல்ப் பண்ண போனது பசங்க தான் போயிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து அரோரா ஒண்ணுமே பேசவே இல்லை. அதேமாதிரி வந்து அவங்களும் 2 பேரும் திவ்யா கணேஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இல்ல ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குன்னா ஒருத்தங்க பொண்ணு பையன் தாண்டி மனிதனையும் வந்து என்னாச்சு பார்க்கதானே போகணும் கேம் விட்டுட்டு அதுல பேசாம இருந்தாங்க. இல்லைன்னா கமருதீன் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சும்மா பண்றாங்க, ஓவரா பண்றாங்க. கமருதீன் வந்து அப்படி சொன்னாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னா பார்வதி, அதான் மெடிக்கல் டீம் இருக்குல்ல, அப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. அப்ப யார வேணாலும் மண்டே உடச்சிட்டு மெடிக்கல் டீம் இருக்குன்னு இருக்க முடியுமா? இல்ல இந்த சீசன் பாத்தீங்கன்னாலே இந்த கமருதீன் பாரு அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாதபடிதான் இருக்கு. முகம் தாண்டி மோரோவர் டாக்ஸிக் லவ்வா இருக்கு. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருக்கிற 9 சீசன்லயே இதான் ரொம்ப லோயஸ்ட் டிஆர்பின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 3 பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சாண்டி த ஒன் மேன் அப்படியே ஷோ அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லாருமே பிக் பாஸ் 3 சண்டை இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி டாக்ஸிக்கான சண்டை எல்லாம் இல்ல. அதே பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்ல இருந்தா கவின் இப்ப இவ்வளவு பெரிய ஆமா பிக் பாஸ் 3 பங்கேற்ற முக்காசி பேர் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. தங்கள் திறமையை நிரூபிச்சிருக்காங்க. அவ்வளோ ஜாலியா பிக் பாஸே சந்தோஷப்பட்டாருன்னா அது பிக் பாஸ் 3 மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 9 வரைக்கும் வந்தாச்சு. சீசன் 9 வரைக்கும் வந்தாச்சு. பட் ஏன்னா ஒரு இந்த இதுக்கு முன்னாடி 8 சீசன் நடந்தாலும் இந்த 9th சீசன் தான் இருக்கல மோஸ்ட் டாக்ஸிக்கான சீசன். அதாவது சண்டையிலயும் சரி ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுனா இந்த சீசன்ல தான் இருக்கும். ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்க. அதாவது நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா லைவ்ல வந்து அதை கட் பண்ணாம விட்டுறாங்க. என்ன ஆக்சுவலா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கணும் ஆக்சுவலா இவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அவங்க தள்ளி விட்டதுக்கு அவங்க ஒண்ணுமே பேசல. அவங்க பிக் பாஸ் அப்படியே அப்ப இது ரூல்ஸ் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அப்ப எல்லாருமே தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. இவங்க திடீர்னு கோவம் வந்து இவங்க தள்ளி விடுறாங்க. அதுக்கு பிக் பாஸ் அமைதியா இருக்கான்ற போது எனக்கு என்னன்னு புரியல. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கப்பயே நம்ம மீடியா பசங்க எங்க பிரச்சனை பார்த்தாங்கன்னு தெரியல. டக்குனு இந்த மாதிரி இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறேன் கேள்வி கேட்டு அவர் சொல்லிட்டாரு. உடனே திருப்பி நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கமருதீனுக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈட்டட் மொமெண்டா உருவாக்கிட்டாங்க. பிரஜின் வந்தாலும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரஜின் வந்து ஆக்சுவலா அவராச்சும் கொஞ்சமாச்சும் கேட்கணும். ஏன்னா கமருதீன் வந்து அவர் தான் இந்த சீசன்லேயே நம்ம யாரையும் நம்மள கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி அவர் பேசுற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா அந்த ஃபினாலே வீக் அப்ப எல்லா கண்டஸ்டன்ட்டும் திவாகர் அப்ப கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு சமயத்துல
நைட்டு பார்த்தீங்கன்னா எபிசோட் வரும்போது அதில் ரெட் கார்டு கொடுத்தா எனக்கு என்னமோ கரெக்டுன்னு தோணுது. ரெட் கார்டு தான் கொடுக்கணும். அதான் ஒரு ஒரு கரெக்டான முடிவா இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், பிரதீப்புக்கு வந்து இருக்கும். பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா இந்த மணி ஜோவிகா எல்லாம் செஞ்சு அந்த ஒரு இதை காமிச்சு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்ன கேட்டா இவங்க திரும்பி ஏதாவது ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணா மேபி விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்கலாம்ல. கமருதீன் பாருக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். விஜய் சேதுபதியை பற்றி சொல்லும்போது நல்ல மனிதர், இயற்கையான மனிதர், இயற்கையான நடிகர். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிருக்காரு. போன சீசன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே. முத்துக்குமரன் தமிழ்ல அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாப்ல. சௌந்தர்யா பியூர் ட்ரேஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஜாக்லினா இருக்கட்டும், எல்லாரும் நமக்கு எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒயில்ட் கார்டில் வந்த ராயனா இருக்கட்டும். ஸோ நல்ல பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது காரணம் தேர்வு செஞ்ச கண்டஸ்டன்ட் தரமா இருந்தாங்க. தேர்வு செஞ்ச கண்டஸ்டன்ட் இந்த வாட்டி கண்டஸ்டன்ட் தேர்வு ஸ்டார்ட்லயும் உங்களுக்கு தெரியும் திவாகர் கூப்பிட்டுருந்தாங்க. அப்பயே உங்களோட கண்டஸ்டன்ட் செலக்ஷன் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சு. ஒரு பக்குவம் இல்லாத கண்டஸ்டன்ட்டை கொண்டு வந்துட்டாங்களோ. அதே மாதிரி சீசன் முழுக்க இப்போ முடிய போகுது. பொழுதுக்கு கத்திக்கிட்டு நடுவில் என்ன விஜய் சேதுபதியே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் சேதுபதியே அவங்க வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதியே கலாய்க்கிறானுங்க. அவர் என்ன சொல்ல போறாரு, சாரினா ஏன் சாரி சொல்றேன்னு பாரு, உட்காருன்னு பாரு, பேச விட மாட்டாருன்ட்டு அந்த ஹோஸ்ட் மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதை இருக்கணும். இதே இடத்துல இதே சம்பவம் வந்து கமல் சார் இருக்கும்போது நடந்தா என்ன இருக்கும் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கமல் சார் மேல ஒரு பயம் வந்திருக்கும். நான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி அண்ணாட்ட ஒரு கேட்டுக்கிறது, அடுத்த சீசன் வந்து முன்னாடி பாருங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதனால உங்க பேரும் கெட்ட பேர் ஆகுது. உங்களுக்கான வேண்டுகோள் இது, தயவுசெய்து இந்த பிக் பாஸ் தொகுத்து வழங்க நீங்க விட்டுருங்க. ஏன்னா இது இந்த மாதிரி அடுத்த சீசன் இதே மாதிரி இப்போ இந்த சீசனே ஃபெயிலியர் தான். இந்த சீசன் ஃபெயிலியர் தான். அடுத்த சீசனும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்க பேர் சேர்த்து கெட்ட பேர் ஆயிரும். நீங்க சினிமால கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தான் என்னோட வேண்டுகோள். விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஆள் இருக்கும் போது மெச்சூர்டான கண்டஸ்டன்ட் வந்து அவர் ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி இம்மெச்சூர்டா ஒரு அன்ஸ்டேபிளா இருக்க மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் அவர் போய் இதுக்கு தேவை மரியாதை எடுத்துன்னு எனக்கு தெரியல. கண்டஸ்டன்ஸோட மென்டாலிட்டியே ஒரு ஸ்டேபிளா இல்லாம ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்போதெட்டிக்கலா இருக்காங்க. அது பாக்குற நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்ப சண்டை வருமோ, எப்ப கத்துறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சது சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கூட சீசன் இருந்துச்சு. பட் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப லீஸ்டா நிறைய பேர் பார்த்தாலும் நமக்கு வந்து தலைவலி வர மாதிரி அந்த மாதிரி இருக்க சீசன் வந்து சீசன் 9 தான் இருக்கிறதுலே ஒஸ்டான சீசன். அதான் இந்த கார் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கடைசியில் ஆரோரா ஜெயிச்சிட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல ஒளிபரப்பாகும். இந்த கார் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சபரி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு, தலையில அடிச்சுக்கிட்டாரு. நம்ம ரியாக்ஷனும் பார்க்க அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் விக்கல் விக்ரம் வந்து இவ்வளவு பேர்ட் வேர்ட்ஸ் பேசியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சொன்னதே நான் வந்து இங்க வந்ததை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் பீப்புளை அப்படி இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரே இவ்வளவு ட்ரிகர் பண்ணிருக்காங்க. அவர் பண்ணதுல என்ன தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அவர் தேவையில்லாம கமருதீன் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி கெட்ட வார்த்தை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாரு அவரு. அதனால தான் கமருதீன் பண்ணது என்ன தப்பா இருந்தாலும் இவர் திரும்பி அதே தப்பா பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நேற்று பார்க்கும்போது. ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த கார் டாஸ்க்குமான சண்டை என்ன பார்த்தீங்கன்னா, மையப்புள்ளி வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து சாண்ட்ரா அந்த கார் டாஸ்க் அப்போ எல்லாருக்கு அப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. அந்த விஷயத்தினால மட்டும் தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கும்னு எனக்கு ரொம்ப தோணுது. மற்றபடி இந்த இது எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி எவிக்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. வியானாவா இருக்கட்டும், எஃப்ஜே எவிக்ஷன்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு. அதை தாண்டி கமருதீன் பாரு இவங்க 2 பேத்துக்கு மேலேயும் மக்கள் இவ்வளவு ஹேட் இருக்கு. இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பார்த்தாலும் சரி, ப்ரோமோல வர கமெண்ட்டை பார்த்தாலும் தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இத்தனை நாள் மூலம் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அப்போ ஆல்ரெடி இவங்க டிசைட் பண்ண பிளேயர் தான் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தா எதுக்கு ஓட்டு போடணும்? மக்கள் என்ன ஃபுல்லா எனக்கு என்னன்னு புரியல. அமித்தோட எவிக்ஷனுமே அன்ஃபேரா இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் ஃபர்ஸ்ட். என்னதான் எனக்கு ஒரு நெகட்டிவா இருந்தா கூட அவங்க தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. சாண்ட்ரா வந்து அந்த ஒரு டாஸ்க் அப்ப அவங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை வந்து வெளியே போற மாதிரி போயிட்டு திருப்பி உள்ள வந்துருவாரு. ஆனால் அதுக்குள்ள சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அழுது மயக்கம் போட்டு அந்த அவங்க அழுதது ட்ரோலா கூட பயங்கர ப்ரமோஷன் ஆச்சு. ஏன் சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க மூலியமா ப்ரமோஷன் நடந்திருக்கு. செகண்ட் டைமா இந்த கார் டாஸ்க்லயும் அவங்க மூலியமா ப்ரமோஷன் நடந்திருக்கு. சாண்ட்ராவுமே கணிக்கவே முடியல, நடிக்கிறாங்களா இல்ல எப்படி அவங்க ஆக்டிவிட்டிஸ் வச்சு அவங்கள என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அவங்க நடிக்கிறாங்களோ இல்லையா, பட் அவங்க தள்ளி விட்டது பெரிய தப்பு. கண்டிப்பா அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். அது இல்லாம அந்த இவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கமருதீன் வந்து அவர் சீரியஸா தான் சொன்னாரு. பட் அது நம்மளுக்கு காமெடி விஷயம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, விக்கல்ஸ் அப்புறம் அவர் பேர் என்ன சபரி 2 பேத்தையும் சிங்கிள்ஸ் வான்றாரு. நான் கேமை முடிச்சுட்டு வரேன் சிங்கிள்ஸ் வான்றாரு. ஏதோ 5th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி. இது வந்து ரொம்ப ஒரு சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து ஆனா அவர் சீரியஸா நினைச்சா பேசினாரு. எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நேற்று நடந்த சம்பவத்தை நீங்க டிவியில பாத்துருந்தீங்கன்னா உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம ஏன் இந்த வீடியோ எடுத்து பேசணும்னா, நேற்று நம்ம பார்க்கும்போது ஷாக்கா இருந்துச்சு. பிக் பாஸ் நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்துட்டு இந்த மாதிரி இந்த வருஷம் நடந்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்ல தான் இந்த வீடியோ எடுத்தோம். நாங்க சொன்னது சில விஷயம் மேபி தப்பா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கலாம், நாங்க தப்பா கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்படியாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.